Hi friends, welcome to Raga's Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ஸ்பெஷல் மீல் பிளான் சார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மீல் பிளான் சார்ட். இது என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்றேன். மெயினா நான் வந்து இந்த மீல் பிளான் சார்ட்ல இந்த 6 பாயிண்ட்டுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதுதான் இதோட ஸ்பெஷல். இது ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட்ல இருந்து யாராவது தனியா வெளியில போய் தங்கி இருந்து அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மீல் பிளான் சார்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கல அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாவே நீங்க வந்து எப்படி இன்ஸ்டன்டா எல்லா ரெசிபிஸ்மே செய்யலாம் அப்படின்றது மாதிரி இருக்க ஸ்பெஷலான மீல் பிளான் சார்ட் இது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீல் பிளான் சார்ட்ல எல்லா ரெசிபிஸ்மே வந்து ரொம்ப இன்ஸ்டன்டா, அதாவது உடனே செய்யற மாதிரி இருக்க ரெசிபிஸ். 20 நிமிஷத்துக்குள்ளார நீங்க வந்து அந்த டைமுக்கான அந்த நேரத்துக்கான ரெசிபியை நீங்க முடிச்சிடலாம். அது மாதிரி இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த ரெசிபிஸ் இதுல இருக்க ஒரு ரெசிபி கூட கிரைண்டரோ மிக்சியோ ஃப்ரிட்ஜோ தேவை கிடையாது. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஸ்பெஷல், அதாவது சமைக்க தெரியாதவங்க கூட உப்புமா அது மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் எது இருக்கோ அது மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணி செஞ்சிருக்கேன். ஸோ பேச்சுலருக்கான ஸ்பெஷல் மீல் பிளான் சார்ட் இது. அடுத்தது வந்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான நேரம், அதே மாதிரி கம்மியான பாத்திரங்கள், கொஞ்சம் பாத்திரம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சமான ஒர்க், நம்ம கொஞ்சம் பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து சமைக்கிறப்போ அந்த பாத்திரத்தை மட்டும் தான் நம்ம கழுவ போறோம். அதனால நம்மளுக்கு வேலையும் ரொம்ப கம்மி. அது மாதிரி வந்து பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். அஞ்சாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப குறைவு. ஸ்டவ், ஒரு கடாய், ஒரு குக்கர், ஒரு தோசை தவா, இது மட்டும் இருந்தாவே போதும். நீங்க வந்து இதை செஞ்சிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு வந்து ஒரு கத்தி, அது மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு பிளேட்டு கரண்டி இதெல்லாம் இல்லாம சமைக்கிறதுக்கு இது மட்டும் தேவை இருந்தா போதும். அடுத்தது 6th ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க எல்லா ஆஃப்டர்நூன் ரெசிபிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலான ரெசிபிஸ். லஞ்ச் பாக்ஸ்ல வச்சாலும் நல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா இருக்க மாதிரி இருக்க ரெசிபிஸ் தான் இருக்குதுல. வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய மீல் பிளான்ல வேற என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மீல் பிளான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஸ்பெஷல் அப்படின்றனால அவங்க கிட்ட இட்லி வைக்க பாத்திரமோ இல்ல சப்பாத்தி தேய்க்க கட்டையோ இருக்காது. அதனால இந்த வெரைட்டிஸ் நான் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. சப்பாத்தியோ இல்ல இட்லி தோசையோ இல்ல வந்து சேவை வெரைட்டிஸ், வெளியில வந்து சேவை பேக்கெட் கிடைக்குது இல்லையா, அதை வாங்கி கலந்துக்கிற மாதிரி நான் ரெசிபிஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 5லயே வந்து நீங்க நிறைய வந்து ரெசிபிஸ் செஞ்சுக்கலாம். சப்பாத்தி, அதே மாதிரி இட்லி தோசை, அதுக்கப்புறம் சேவை வெரைட்டி வாங்கினீங்கன்னா அதுல லெமன் டொமேட்டோ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம் இதுல சேவையில. அடுத்தது வந்து நான் நூடுல்ஸும் இன்க்ளூட் பண்ண கிடையாது இதுல. அதே மாதிரி புட்டு பேக்கெட் விக்குது இல்லையா வெளியில, ரெடிமேட் புட்டு, அதுல வந்து ஆக்கான் ஒரு பிராண்ட் இருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ். அது ஆக்கான்னு, அந்த ஆக்கான்ற பிராண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்கி அதுல வந்து ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊத்தி, அது நனைகிற வரைக்கும் தண்ணி மட்டும் ஊத்தி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பாத்திரத்துல ஒரு 10 நிமிஷத்துல, ஸ்டவ்ல வைக்கணும்னு தேவை கிடையாது, ஒரு 10 நிமிஷத்துல வந்து அது உதிரியா நல்லா புட்டு மாதிரி ரெடி ஆயிடும் உங்களுக்கு. அந்த புட்டு நீங்க யூஸ் பண்ணி ஒரு உப்புமா மாதிரியோ இல்ல வந்து சக்கரை தேங்காய் கலந்து நீங்க ஸ்வீட் புட்டும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த ஆக்கா வெரைட்டில வந்து ஒரு 5 வெரைட்டி ஆஃப் புட்டு கிடைக்குது, ரெடிமிக்ஸ் புட்டு கிடைக்குது. நீங்க இதெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கே நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா நீங்க வந்து மீல் பிளான் சார்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் இந்த 5மே இல்லாம நான் வந்து மீல் பிளான் சார்ட் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம மீல் பிளான் சார்ட்டோடைய ஓவர்வியூ. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் காலையில மத்தியானம் நைட்டு 3 நேரத்துக்கும் என்னென்ன செய்யலாம் அப்படின்றது போட்டிருக்கோம். எல்லாமே வந்து இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய ரெசிபிஸ். ஸோ இன்ஸ்டன்டா நீங்க செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மண்டே வந்து மார்னிங்க்கு பிரெட் யூஸ் பண்ணி உப்புமா, அது கூட வந்து பட்டாணி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து செய்யறப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியா இருக்கும் காலையிலேயே. ஸோ பிரெட் உப்புமா வித் வெஜிடபிள், பட்டாணி இதெல்லாம் போட்டிருக்கேன் காலையில டிஃபனுக்கு. மத்தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ், அது கூட வந்து வெண்டைக்காய் பொரியல். கோகோனட் இல்லாம உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கோகோனட் துருவி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கோகோனட் துருவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மத்தியானத்தோட ரெசிபி. நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து ரெசிபி லிஸ்ட்ல ஆட்டா ரோல்ஸ் ரெசிபி இருக்கு. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்றது. இது கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஊத்தப்பம் மாதிரி பண்ணி ரோல் பண்ணி சாப்பிடுறது ஆட்டா ரோல்ஸ். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா டொமேட்டோ சாஸ் இருந்தாவே போதும், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த நம்ம ரெசிபி லிஸ்ட்ல இருக்கிறதோட எல்லா லிஸ்ட்டுமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. காலையில வந்து பிரெட் உப்புமா வித் வெஜிடபிள்ஸ், மத்தியானம் வந்து லெமன் ரைஸும் வெண்டைக்காய் பொரியலும், நைட் வந்து ஆட்டா ரோல்ஸும் கூட வந்து தக்காளி சாஸும். இப்போ டியூஸ்டே பார்க்கலாம். டியூஸ்டே வந்து காலையில வெண்பொங்கலும் சாம்பாரும்,
வெண்பொங்கல் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நீங்க பருப்பும் அரிசியும் சேர்த்தே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் சேர்த்தே நம்ம வந்து குக்கர்ல வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தாளிச்சு கொட்டுறது மட்டும்தான், ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிரும் வெண்பொங்கல். அதுக்கு கூட வந்து சாம்பாருக்கு நீங்க பருப்பு புளி காய் எல்லாமே சேர்த்து குக்கர்ல அப்படியே ஒரு 4 விசில் 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டா அதுல சாம்பார் தூள் உப்பு கலந்துட்டு நீங்க கொதிக்க விட்டாவே போதும், உங்களுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆயிரும். ஸோ வெண்பொங்கலும் சாம்பாரும் காலையிலைக்கு. மத்தியானத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்காளி சாதத்துக்கு கூட வந்து எதர் அப்பளமோ பப்படோ இல்லைன்னா வந்து வெங்காய பச்சடியோ இது ரெண்டுல எது வேணாலும் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு கூட வந்து இந்த 2 ரெசிபிஸ்ல ஏதாவது ஒன்று வந்து சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். நைட்டு வந்து சேமியா உப்புமா, டின்னருக்கு வந்து சேமியா உப்புமா. இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம் சேமியா உப்புமாவை. மெயினா தண்ணியோட அளவு தான் பார்க்கணும். தண்ணி சேமியா உப்புமா அப்படின்றப்போ நீங்க எப்பயுமே ரொம்ப கம்மியா தண்ணி வச்சு வேக வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரவை மாதிரி ஒரு ரவைக்கு 2.5 தண்ணி எல்லாம் விட தேவையில்லை. சேமியா உப்புமாக்கு ஒரு 1.5 தண்ணி அப்படி விட்டாவே கரெக்டா இருக்கும். அதாவது சேமியா முழுகிற அளவுக்கு நீங்க தண்ணி வச்சாவே போதும், உங்களுக்கு ரொம்ப உதிரியான டேஸ்டான சேமியா உப்புமா கிடைச்சிரும். அடுத்தது வெனஸ்டே பார்க்கலாம். வெனஸ்டே காலையில வந்து கோதுமை மாவு தோசை. அதுக்கு வந்து நீங்க வந்து எந்த மசாலா வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து இதுல வந்து மஷ்ரூம் மசாலா வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கிட்டு அது கூட மஷ்ரூமை கட் பண்ணி போட்டு வணக்கிட்டு அதுக்குள்ள மசாலா பவுடரும் உப்பு சேர்த்து நீங்க வணக்கினீங்கன்னாவே மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிரும் ஈஸியா. அந்த மாதிரி ஈஸி மஷ்ரூம் மசாலா தான் இது கூட வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு தோசைக்கு வந்து கோதுமை மாவும் அரிசி மாவும் கலந்துட்டு நீங்க உப்பு கலந்து தோசை ஊத்துனா அது ஈஸியா ரெடி பண்ணிடலாம். அதனால அது காலையில டிஃபனுக்கும். மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சது இது. எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி வணக்கிட்டு அது கூட வந்து ரைஸை வேக வச்சு ஆற வச்ச ரைஸ் இது கூட கலந்தா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியா ரெடி பண்ணிடலாம். காலையிலைக்கும் மதியானத்துக்கும் சேர்த்த மாதிரி மஷ்ரூம் டொமேட்டோ மசாலா நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரெண்டுக்குமே ஈஸியா இருக்கும். டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பிரெட்டும் ஆம்லெட்டும். பிரெட்ல வந்து கடலை மாவு யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணுவோம். இதுவும் நம்ம ரெசிபி லிஸ்ட்ல இருக்கு, இதோட லிங்க்கும் தரேன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபிஸ் இது, பிரெட் ஆம்லெட்டும் பிரெட் பேசன் டோஸ்ட்டும். அடுத்தது வியாழக்கிழமை தேர்ஸ்டே காலையில வந்து பாத்தீங்கன்னா புளி அவுல் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், ரொம்ப நல்ல டிஷ்ஷுமே கூட, ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இது. இதோட ரெசிபியும் நம்மளுடைய ரெசிபி லிஸ்ட்ல இருக்கு. அது இல்ல உங்களுக்கு வந்து புளி அவல் செய்யறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த அவலை யூஸ் பண்ணி வேற ஏதாவது வெரைட்டி, அதாவது நார்மலா வெறுமா தாளிக்கிறது மட்டும் அப்படியும் பண்ணலாம். இல்ல தக்காளி அவல் மாதிரியோ இல்ல லெமன் அவல் மாதிரியோ இல்ல பருப்பு யூஸ் பண்ணி அவல் மாதிரியோ நீங்க ஏதாவது ஒரு அவல் வெரைட்டி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் தேர்ஸ்டே காலையிலைக்கு. மத்தியானத்துக்கு வந்து கோயம்புத்தூரோட ஸ்பெஷலான அரிசியும் பருப்பும், அதாவது பருப்பு சாதம். அதுக்கு வந்து ஸ்பெஷலான சைட் டிஷ்னாவே உருளைக்கிழங்கு பொரியல். அது வந்து மத்தியானத்துக்கு வச்சிருக்கேன். தால் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை உருளைக்கிழங்கு பொரியலும். நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவா கிச்சடி. இது வந்து உப்புமா செய்யறோம் இல்லையா அந்த கிச்சடி. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்க செய்யறப்போ கிச்சடி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால நைட்டுக்கு வந்து ரவா கிச்சடி கொடுத்துருக்கேன். இப்போ வெள்ளிக்கிழமை காலையில பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை காலையிலைக்கு வந்து கடலை மாவு தோசை. இது வந்து ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். இதோட ரெசிபியும் நம்மளுடைய லிஸ்ட்ல இருக்கு. இதுக்கு மேலேயே வந்து குட்டி குட்டியா வெங்காயத்தை கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு லெமன் எல்லாம் கலந்துட்டு அந்த கடலை மாவு தோசை மேல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படி ரோல் பண்ணி சாப்பிட்டா அதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது, ரொம்ப டேஸ்டாவும் வயிறு ஃபுல்லான மாதிரியும் இருக்கும். அதனால கடலை மாவு தோசை வந்து காலையில டிஃபனுக்கு வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரைஸ் மட்டும் வேக வச்சுக்கிட்டா போதும். கர்ட் ரைஸும் கேரட் ரைஸும் ஈஸியா செஞ்சிடலாம். அது கூட வந்து பீட்ரூட்டை வேக வச்சீங்க அப்படின்னா ரைஸ் கூட பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கலாம் கூடவே. ஸோ கேரட் ரைஸ், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், இந்த மூணும் வந்து மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு. நைட்டுக்கு வந்து கோதுமை ரவையில உப்புமா, ரவை கோதுமை ரவை, அதுக்கப்புறம் வந்து அவல், அப்புறம் வேணும்னா நீங்க ஜவர்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்றப்ப நீங்க இன்ஸ்டன்டா சீக்கிரமா ஒரு உப்புமா கிச்சடி இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நைட்டுக்கு வந்து கோதுமை ரவை உப்புமா. சாட்டர்டே காலையில வந்து நான் வந்து இங்க தோசை வித் உருளைக்கிழங்கு மசாலா போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அது கூட ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு அது கூட சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துனாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து தோசை ஊத்திட்டு அதுக்கு நடுவுல இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா மசாலா தோசை ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது வந்து காலையில வச்சிருக்கேன்.
இந்த தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு வாங்கிற தோசையாக இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு அரிசி மாவு மட்டும் தண்ணியில் ஊற்றி நல்லா கலந்துட்டு அதை சுற்றி ஊற்றுனீங்க, தோசை தவால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான அரிசி மாவு தோசை கிடைக்கும். அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ மசாலா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சனிக்கிழமை மத்தியானத்துக்கு வந்து உங்ககிட்ட வந்து சப்போஸ் தேங்காய் துருவறதுக்கு துருவி இருந்துச்சுன்னா தேங்காய் சாதம், அது இல்லை அப்படின்னா வெறும் ரைஸ், ரசம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணி கிரேவி, இது மூணும் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு. நைட்டுக்கு வந்து ஓட்ஸ் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கிச்சடி செஞ்சுக்கலாம், ஓட்ஸ் கிச்சடி. ஸோ இந்த ரெசிபியோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றது நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் ஒரு இதோட ஃபுல் வியூ அப்படியே காமிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியராக இருந்துச்சா என்னன்றதையும் நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.